பியூட்டிஃபுல். thank you. கோயிலில் ஐரோப்பாவிலும் கோயிலில் பின்பற்ற ஒரு முறையாக வந்து சிம்ம வாகனத்திலே மிடுக்கோடு தோன்றினார். I would say அந்தனாருடைய அந்த கதையை வந்து 33 நாயன்மார்களே நல்லூருக்கு வந்தார்களா? we love it. it was a very strong experience. முருகவோட மனத்திற்கு முருகன் தோற்றத்தில் வந்த வணக்கம் உறவுகளே. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் 16ஆம் நாள் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. அந்த வகையிலே இதிகாச புராணங்கள் இருக்கக்கூடிய அந்த நந்தனாருடைய அந்த கதையை வந்து கோயிலுக்குள் மிக சிறப்பாக செஞ்சு காட்டியிருக்கிறார்கள். பார்ப்பதற்கே வியப்பாக இருந்தது. அதே போல இத்தாலி நாட்டு பெண்கள் என்ன கூறினார்கள், நாயன்மார்கள் நல்லூருக்கு வந்தார்களா, முருகன் தோற்றத்தில் வந்த அந்த குழந்தை யார் என்ன, பல சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த காணொலியில் வந்து இருக்க போகிறது. முருகன் சிம்ம வாகனத்தில் மிடுக்கோடு தோன்றினார். சிம்ம வாகனம் என்பது எல்லா கோயில்களிலுமே இருக்காது, குறிப்பிட்ட சில கோயில்களில் இருக்கும். அதுவும் ஒரு சிங்கம் நேர வந்து நின்று அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வகையிலே நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கு. தவறுடாயங்க முழு காணொலியும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 16ஆம் நாள் திருவிழாவானது சிம்ம வாகனத்திலும் ஜாலி வாகனத்திலும் எழுந்தருளி வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய திருவிழாவில் எவ்வாறான விடயங்கள் நடைபெறப் போகிறது என்பதனை வந்து நாங்கள் அழகாக வந்து பார்க்க முடியும். அந்த வகையில் நந்தனாருடைய அந்த வரலாறானது உள்ளுக்குள் செய்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்று நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனை வந்து நாங்கள் பார்க்கலாம். மிக முட்டுக்கான அந்த சிம்ம வாகனத்தை வந்து பார்க்கின்றோம். பார்ப்பதற்கே ஒரு பயங்கரமான உருவத்திலேயானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக பெரிய கண், பல்லு என பார்ப்பதற்கே ஒரு பயங்கர உருவமான அந்த வாகனம். அதே போல் அந்த ஜாலி வாகனங்களும் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வணக்கம் தம்பி. எந்த நாட்டிலேருந்து நீங்கள் இங்கே இப்போ வந்திருக்கிறீங்க இந்த நல்லூர் திருவிழா பார்க்குறதுக்கு? அது எல்லாம் வந்து இந்த நாடு தான். தற்காலிகமாக வந்து ஐரோப்பாவுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. 4-5 ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்துருக்கேன். ஓ, என்ன மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, இல்லை ஒரு வருஷம் பாரு நீங்களோ? நான் இப்போ கடந்த ஒரு 4 வருஷம் பெரிய இடைவெளிக்கு பிறகு கடந்த ஒரு 4 வருஷமாக வாரேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுக்கு வந்து போயிட்டேன். அப்போ நீங்கள் என்ன மாதிரி உணர்றீங்க இந்த திருவிழாவை பார்க்க வந்தது? திருவிழாவை பார்க்க வந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பெரிய கேப்பு பிறகு வந்த மாற்றங்கள் இருக்குதானே, அதில் பார்க்குறேன். 2 விதமாக பார்க்கலாம். திருவிழாவிலையும் வந்து திருவிழா இந்த போக்கில் சில வித்தியாசங்கள் இருக்குது. எளிமையான தன்மையாக இருந்து பிறகு இடையில் ஒரு சிக்கலான தன்மை உண்டு வந்தது நடைமுறையில். திருப்பி ஓரளவுக்கு வந்து அது எளிமையான தன்மையாகவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு மாற்றம் அல்லது உருப்பெற்ற ஒன்று வார மாதிரி தெரியுது. இந்த கட்டியம் கூறுற சங்கதிகள் எல்லாம் முந்தி இருக்குல்ல, பிறகு வந்து இப்போ வந்து அது உலக புகழ் பெற்ற ஒரு நிலைமையாக மாறி அது வந்து மற்ற இடங்களில் மற்ற கோயிலில் ஐரோப்பாவிலும் கோயிலில் பின்பற்ற ஒரு முறையாக வந்து அது பரிணமிச்சிருக்குது நான் பார்த்துருக்கிறேன். மற்றது இலங்கையிலையும் பிற மாவட்டங்களிலையும் இலங்கையிலையும் அந்த கட்டியம் கூறுறதும் வந்து மெல்ல மெல்ல அதுவும் வந்து இதோடு சேர்ந்து கொண்டா வந்து கிட்டத்தட்ட சங்கமிச்சிட்டேன்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனை வருஷம் லண்டனில் இருந்து? ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் தவளையாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலேன்னு சொல்லுங்கள். ஓகே. மற்ற நீங்கள் இங்கே நல்லூரில் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து முந்தி அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இப்போ எல்லா மத மொழி பேதம் வந்து எல்லாரும் வந்து தரிசித்து செல்கிறார்கள் நல்லூரை. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது ஒரு நல்ல மாற்றம். எல்லாம் நந்தனாருடைய அந்த வரலாறானது செய்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது நந்தனார் வந்து சிவபெருமானை தரிசிப்பதற்காக நிற்கின்ற வேளையில் நந்தியானது மறைத்து அதற்காக நந்தனார் பாடின பாடல்களை இன்று நிகழ்த்தி காட்டி அந்த நந்தி விலத்த நடராஜ பெருமான் அந்த பெருமான் நந்தனாருக்கு தெரிவது போன்ற ஒரு காட்சிகள் வந்து செய்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. மிக சிறப்பாக இந்த பக்தி பூர்வமான அந்த நிகழ்வானது
கோயிலுக்குள் நடைபெறுகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நந்தனாருடைய ஒவ்வொரு பாடல்களும் அவ்வளவு அழகாக அங்கு பாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த சேந்தனாருடைய அந்த தெய்வீக வருகையானது நடைபெறப் போகின்றது. சேந்தனார் வந்து அந்த நந்தியை வழிவிடுமாறு அந்த பாடல் பாடி அந்த நந்தி விலகுகின்ற அந்த அதிசய காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். நந்தி விலக சிவபெருமானுடைய உருவமும் முருகப்பெருமானுடைய வேலும் கஜவெள்ளி மகாவெள்ளியை பார்க்கக்கூடியதான அந்த அதிசய காட்சியானது நடைபெறப் போகின்றது. சிறுவர்களை வந்து மிக அழகாக வந்து வெளிக்கெடுத்தப்பட்டு நிற்கின்ற அந்த காட்சி 64 நாயன்மார்களுடைய அந்த உருவங்களை அவர்களைப் போல தோற்றத்தில் மிக அழகாக ஒப்பனை செய்யப்பட்டு நிற்கின்றார்கள். இது ஒரு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயம், பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த 63 நாயன்மாரும் வந்து முருகனுக்கு பின்னால் வந்து செல்லப்படுகின்ற அந்த செயல்பாடு வந்து செய்யப்படுகின்றது. அதற்காக வந்து ஒவ்வொரு நாயன்மார்களுடைய உருவத்திலும் வந்து எல்லாரும் வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அறநெறி பாடசாலை யாழ்ப்பாணம் அறநெறி பாடசாலைகளுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் 63 நாயன்மார்களை நாங்கள் அறநெறி பாடசாலைகளில் படங்கள் வச்சு தான் நாங்கள் பூசை செய்கிறோம். நாங்கள் குரு பூசை செய்து வணங்குறாங்க. அவர்களுடைய ஆசி வேண்டி நாங்கள் இப்போ இந்த முறை நல்லூர் திருவிழாவில் நாங்கள் பன்னிசையும் பாட போகிறோம். அந்த பன்னிசை பாடுறதுக்கு அந்த 63 நாயன்மார்களை அந்த பிள்ளைகளை நாயன்மார்களாக அவையில் வெளிக்கெடுத்தி கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து எங்களுடைய அறநெறி பாடசாலைகள் இந்து சமய கலாச்சார அலுவல் திணைக்களத்தில் பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி பன்னிசை படிக்கிற மாணவர்கள், அதாவது அறநெறி ஆசிரியர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கணும். அவைகளும் மாணவர்களும் சேர்ந்து பன்னிசை படிக்க போகிறோம். அதுக்கு இணைய வழியூடாக இந்தியாவிலேருந்து 2 டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு பாலச்சந்த ஓதுவாரும் கௌரி அம்மாவும் படிப்பிச்சவைகள். அதை கொண்டு தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். அறநெறி யாழ்ப்பாணத்தில் இன்னும் நிறைய பிள்ளைகள் அறநெறிக்கு பெற வேணும். அறநெறி கண்டு நேரம் ஒதுக்கப்பட்ட நேரத்தை அறநெறியை திறமாக நடத்துறதுக்கும் ஒழுக்கம் கலாச்சாரம் திறமையாக நடக்கிறதுக்கு எல்லாரும் வழிவிடணும் என்று தான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்குது. இவையல் வந்து இன்றைக்கு சாமியோட பின்னால் போவினோம். பின்னால் பன்னிசை பாடிக்கொண்டு போடும். சரிங்க. இந்த பயிர் வந்து அங்கே நல்ல ஆதீனத்தில் நடக்கிற தெய்வீக திருக்கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம். சரி, ஓகே, நன்றி. Okay, so for the moment we are living together an amazing experience in this site. We can see a lot of people and discover many things about Hindu culture. We are from France, so we don't know anything about Hinduism. And here it's incredible to see how the people dress, how the people live this event, and we are very glad to be here with you guys. It's an amazing experience to see all these people, their dress, how they are dressing, how they are acting, and we love it. We love. Thank you. நீங்கள் என்ன வழிகிட்டு வந்திருக்கீங்க? விரல் முண்ட நாயனார். எனக்கு என்ன சிறப்புன்னா நான் அடியவர்கள் இருக்கேக்க சீஞான சம்பந்தர் வந்து நாங்கள் குழப்பமோ என்ற பயத்தில் பொங்கல் வழங்காமல் சிவபெருமானை வழங்கினால நாங்கள் மாறி விளங்கி கோவத்தில் கோவம் கொண்டு சுந்தரையும் சிவபெருமானையும் இது சமயத்தை நீக்கிட்டோம். இப்போ சிவபெருமான் வந்து அவருக்கு அடி எடுத்து கொடுத்து எனக்கு பாடி சிறப்பு பெற்றாளன்
நான் இப்படி சிறப்பு வச்சிருக்கேன். எனக்கு 63,000 வந்திருக்கேன். சரி சரி. வணக்கம் முருகா, என்ன மாதிரி நீங்களாம் சொல்லணும், என்ன வேடம் விட்டுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வேடம்? எனக்கு பிடிச்சிருக்குது, நான் முருகா வேடம் எடுத்திருக்கிறேன். காட்டிய விமானமானது வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறே மக்கள் எல்லோரும் வந்து பெருபரப்பாக வித்தியாசமான முறையில் இன்றைக்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். வித்தியாச முறையில் இந்த திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாக பூஜை முடிந்து பக்தர்கள் வருகின்ற அந்த காட்சி அழகான அந்த செந்நிற சாத்துப்படியோடு பார்ப்பதற்கே மிக அழகாக வருகின்ற நெல்லை அலங்கார கந்தனை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தொண்டர்கள் சிம்ம வாகனத்தை தூக்குவதற்காக தயாராக நிற்கின்றார்கள். சரியாக 6 மணிக்கு சாமியானது வழியால் வருகின்ற அந்த அழகான அற்புத அதிசய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இனமொழி மதபேதமின்றி நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த கோயிலாக இந்த நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயம் விளங்குகின்றது. எல்லா மொழி மத இனத்தை சேர்ந்தவர்களும் வெளிநாட்டவர்களும் வந்து பக்தி உணர்வோடு தரிசித்து செல்கின்ற அந்த அற்புத காட்சியினை நாங்கள் திருவிழா காலங்களிலே நாங்கள் பார்க்க முடியும். எப்பொழுதும் கோபுரத்தோடு சேர்ந்து அந்த சாமியை நாங்கள் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும்.
சாமியானது மிக அழகாக சென்று கொண்டிருக்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் வெளிநாட்டவர்களும் அதை பார்த்து வியந்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஹாய், வேர் ஆர் யூ ஃப்ரம்? I'm from Italy. Italy. Yes, Roma. Yeah, we really liked it. It was a very strong experience because of all the colors, because of the smell, very nice, of the flowers, of everything. And it was the first time for me. First time. It was very incredible. I would say, yes, something that we are really That we don't have in our culture. Yeah. It was very involving. So, allora, we really like the flowers in the hair of the women and also all the colors and the sarong. Yes. And the dresses. Yeah, the dresses were very nice, and also the temple is incredible, all golden and wow, really nice. Yeah. Right? Yeah. Tell me your next plan. What? Your plan. My plan. Okay. So tomorrow we go to Deft Island. And so we discover a bit the islands and everything, and then we will go to Trincomalee, so no more Jaffna. Yeah, your earring and wear is very beautiful. Oh, thank you. Thank you. Okay, thanks. சாமியானது ஆடி அசைந்து ராஜகோபுரத்தை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த காட்சி பிரசன்னா குருக்களின் அந்த காந்த குரலிலே இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் அதனை அந்த பாடலை அந்த திருப்புகளை நாங்கள் கேட்கலாம். வந்த சவ்வானம் போன்று திகழும் வேலவன் அந்திப் பொழுதில் செக்கச்சி வேலென்று சிவன் திகழும் வேலவன் செவ்வானம் போன்று வானம் செவ்வானம் போன்று வந்த வேலவன் அன்று எனக்கு உபதேசித்தான் வேலவன் என்றெனக்கு உபதேசித்தான் அந்த உபதேசத்தை நான் எவ்வாறு மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பது என்று தெரியவில்லையே கந்தா சக்கச்செழுந்தவானமாக வந்து எனக்கு முன்னமே அன்பொரு நாள் உபதேசம் செய்தாயே அதை நான் எவ்வாறு விவரிப்பது பிறருக்கு அதுதானாக உணரப்பட வேண்டியது நீ உணர்த்தியதால் நான் உணர்ந்ததை எவ்வாறு பிறருக்கு எடுத்துரைப்பது முருகா நீதானே கருணையின் படி
அதை எவ்வாறு பிறருக்கு நான் எடுத்துரைத்தேன் ஒவ்வாறது என உணர்வித்தது அந்த உபதேசத்தை நான் அறிவார் தானாக உணர்வார்களே அறிந்து தேடி அறிந்து கொள்வார்களே அன்றி எடுத்துரைத்தாலும் புரியாது புரிந்து கொள்ள மாட்டார்கள் கந்தா நீயே கருணை கொண்டு அவர்களுக்கும் எடுத்து சொல்லு கந்தா சொல்லானூரில் திகழேலவனன் கொவ்வாதன உணர்வித்தல்லார் அவ்வாறு அறிவார் அறிகின்றவரால் எவ்வாறு ஒருவர்க்கு செய்விப்பதுவே நான் எவ்வாறு ஒருவர்க்கு செய்விப்பதுவே கந்தா வேளவா செவ்வாரவாத சக்கச்சி வந்து நிற்கின்ற வேளவா அரியின் மேல் வந்து புரிய வைக்காயோ வேளவா கந்தா நெல்லை கந்தா உபதேசம் தா சிறுவர்கள் எல்லோரும் நிகழ்ச்சியிலே நிகழ்த்துவதற்காக அலங்காரமாக ஒலிக்கேட்டு நிற்கின்ற அந்த காட்சி, அதே போல பெண்கள் எல்லோரும் மறுபுறம் கோயிலோடு வருகின்ற அந்த கயிற்றை பிடித்து பக்தி உணர்வோடு வருகின்ற அந்த அழகிய காட்சி. ஒவ்வொரு நாளும் எந்த பெரிய ஒரு வாகனமாக இருந்தாலும் எவ்வளவு ஒரு சுமையாக இருந்தாலும் தொண்டர்கள் அதனை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் அந்த வாகனத்தை காவி எந்தவித ஆட்டமும் இல்லாமல் சாமியை நகர்த்தி கொண்டு செல்கின்ற விதம் எல்லா கோயில்களுக்கும் மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. குபேரவாசல் கோபுரத்தை நோக்கி சாமியானது நகர்ந்து வருகின்ற அந்த காட்சி பிரசன்னா குழுக்களுடைய அந்த தேவாரத்தோடு சாமியானது வீதி உலாவை முடித்து வாசலுக்கு செல்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் இனி பார்க்க முடியும்.
சாமியானது வாசலுக்கு வருகின்ற அந்த காட்சி தெய்வட்டைகள் மேல தாளங்கள் சுற்றி வர சாமியானது உள்ளுக்கு செல்கின்ற அந்த காட்சி வேகமாக வரும் அந்த நெல்லை கந்தனை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சரி உறவுகளே, இன்றைய திருவிழா வந்து மிக சிறப்பாக எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலே நடைபெற்றது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.